நம்ம ராசி நட்சத்திரம் சொல்லி தான் வந்து அர்ச்சனைக்கு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறோம் சார். அப்படி செய்கிறது சரியானதாக இருக்குமா, இல்லை பிறந்த தேதி உங்களுடைய பார்வையில் தேதிக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றப்போ தேதிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுன்றது சிறப்பானதாக இருக்குமா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் கோயிலில் போயிட்டு அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா உற்சவருக்கு தான் பண்ணணும், மூலவருக்கு பண்ணக்கூடாது. ஒரு பேரை மாற்றிட்டாக்கா பேசாமல் விட்டுட்டாக்கா, இல்லை சார் நான் பேர் மாற்றி 35 வருஷமாக இருக்கேன் அதெல்லாம் சொல்லாதீங்க. 35 வருஷம் ஆனால் கூட கடவுளுக்கு 12 வருஷம் ஒருக்க கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். உங்களுக்கு பேர் வச்சுட்டு அதோடு விட்டுடுறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன், போன வருஷம் வச்சேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. மாதத்துக்கு ஒருக்க பவரை ஏற்றிக்கிட்டே இருக்கேன். எப்படி கடவுளுக்கு நம்ம வந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணுறோமோ அதேமாரி நமக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு யாகம் நடத்துகிற கோயிலில் மாதம் எங்கே யாகம் நடக்குதோ அங்கே போங்க. நாம் போகிறது கோயிலுக்கு நினச்சப்பெல்லாம் போகிறோம், இல்லை பர்த்டே அன்றைக்கி போகிறோம், முக்கியமான காலத்துக்கு போகிறோம். அப்போ நம்ம போகிறதுக்கு ரீசன்லாம் தேவையில்லை. எல்லா காலத்துக்கும் போவோம், எல்லா நேரத்துக்கும் போவோம், எல்லாம் அப்போ அங்கே தானே பண்ணுறோம். ஒரு காலம் பண்ணக்கூடாது. மூலவருக்கு பண்ணுறதுனுடைய நோக்கமே வந்துட்டு கோயிலில் அவங்களுக்கு நம்ம பவர் ஏற்றுறோம். அது காலகாலமாக அது தவறுதலான ஒரு இதில் செய்கிறோம். உங்களுக்கு நியூமராதிபடி பேரை வச்சாச்சு, அந்த பேர் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். திருப்பி அவங்க கோயிலில் வந்துட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணுறாங்க, மனுஷனுக்கு பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த பவரை நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கணுன்னாக்கா உங்கள் பேரில் வந்துட்டு இப்போ கோயிலில் அங்கே பண்ணக்கூடாது. அப்போ எங்கே பண்ணணுன்னாக்கா இன்னும் கும்பாபிஷேகம் நடத்துகிற கோயிலுக்கு போகலாம், அங்கே பவர் கிடைக்கும். அது எங்கே போக முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. யாகம் நடத்துகிற கோயிலுக்கு போகணும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் அர்ச்சனை அப்படின்றது ராசி நட்சத்திரத்துக்கு பண்ணுறது மூலவருக்கு பண்ணணுமா இல்லை உற்சவருக்கு பண்ணணுமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நான் வந்து டாபிக் சொல்லும் பொழுதே ஒரு கேள்வி வச்சுருந்தேன் சார். அர்ச்சனை அப்படின்றது வந்து மூலவருக்கு செய்ய வேண்டுமா உற்சவருக்கு செய்ய வேண்டுமா அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு கோயில்களுக்கும் போகும்பொழுது நம்ம ராசி நட்சத்திரம் சொல்லி தான் வந்து அர்ச்சனைக்கு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறோம் சார். அப்படி செய்கிறது சரியானதாக இருக்குமா, இல்லை பிறந்த தேதி உங்களுடைய பார்வையில் தேதிக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றப்போ தேதிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுன்றது சிறப்பானதாக இருக்குமா சார்? நம்ம பிறந்த தேதி என்னும்போது பர்த்டே அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோயிலில் போயிட்டு அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணக்கூடாது. மூலவருக்கு பண்ணக்கூடாது. காலமாக வந்து இதுதானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. ராசி நட்சத்திரம் பேர் சொல்லி தானே அர்ச்சனை பண்ணுறோம் காலங்காலமாக நம்ம பண்ணுறது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா உற்சவருக்கு தான் பண்ணணும், மூலவருக்கு பண்ணக்கூடாது. மூலவருங்கிறது பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு கோயில் வந்துட்டு அம்மன் கோயிலுன்னா அதான் மூலவர், சுற்றி மற்ற பரிவாரசாமி. சிவன் கோயிலுன்னா மூலவர், சுற்றி பரிவாரசாமி. முருகர் கோயில் மூலவர், சுற்றி. எந்த மூலவர்கிட்ட எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, மூலவர்கிட்ட போயிட்டு உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரம் சொல்லக்கூடாது. அங்கே கோயிலில் வந்துட்டு மூலவருக்கு வந்துட்டு குருக்கள் வந்துட்டு அவங்க அர்ச்சனை ஆராதனை அப்படிலாம் காட்டுறது கோயிலில் வந்துட்டு பவரை ஏற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான். அந்த கோயிலில் வந்துட்டு உச்சாடனை சொல்கிறதே அவங்க பவரை ஏற்றுறதுக்கு தான், கோயில் பவர் ஏற்றுறதுக்கு தான். அந்த இடத்துல போயிட்டு நம்ம ராசி நட்சத்திரம் சொல்லிவிட்டு ஏற்றுறதுக்கு இல்லை. அப்போது இது வரைக்கும் காலகாலமாக பண்ணுறாங்கன்னா அங்கே பண்ணிடக்கூடாது. உற்சவர் இருப்பார். ஆனால் என்ன ஒன்று, உற்சவர் எப்போ ரெகுலராக வெளியே வரமாட்டார். உற்சவர் முக்கியமான காலகட்டத்துக்கு தான் வருவார். நாம் போகிறது கோயிலுக்கு நினச்சப்பெல்லாம் போகிறோம், இல்லை பர்த்டே அன்றைக்கி போகிறோம், முக்கியமான காலகட்டத்துக்கு போகிறோம். அப்போ நம்ம போகிறதுக்கு ரீசன்லாம் தேவையில்லை. எல்லா காலத்துக்கும் போவோம், எல்லா நேரத்துக்கும் போவோம், எல்லாம். அப்போ அங்கே தானே பண்ணுறோம். ஒரு காலம் பண்ணக்கூடாது. மூலவருக்கு பண்ணுறதுனுடைய நோக்கமே வந்துட்டு கோயிலில் அவங்களுக்கு நம்ம பவர் ஏற்றுறோம், கடவுளுக்கு பவர் ஏற்றுறதுக்கு தான். அப்போ அவங்களோட இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அது காலகாலமாக அது தவறுதலான ஒரு இதில் செய்கிறோம். உற்சவருக்கு செய்யலாம். ஆனால் நிறைய கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் உற்சவர் 2 பேருமே வந்துட்டு கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது மூலவருக்கு செஞ்சாலும் உற்சவருக்கு செஞ்ச மாதிரி தான், உற்சவருக்கு செஞ்சாலும் மூலவருக்கு செஞ்ச மாதிரி தானே அர்ச்சனை ஆகிடுது சார். மூலவர் அந்த இடத்த விட்டு நவர மாட்டார். மூலவருக்கு சொல்லி அவருடைய பவர் மேலே இறைவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதனால் அவர் நவர மாட்டார். அவருக்கு ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்கு. ஏன்னா நானும் கோயில் கட்டியிருக்கிறேன், அதனால் சில ரகசியத்தை சொல்லக்கூடாதனால சொல்லலை, மேலோட்டமாக பேசுகிறேன். மக்களுக்கு சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிய தான் இருக்கும், அதனால் அவர் சொல்ல மாட்டாருன்னு புரியும்.
உற்சவர் அப்படி கிடையாது. அவர் வெளியே வருவார் போவார். ஆனால் நீ கேட்குற மாதிரி உற்சவரும் மூலவர்கிட்ட தான் இருப்பார். இவருக்கு கனெக்டிவிட்டி இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இருக்காது. அதனால் அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். அதனால தான் பேர் மாற்றுறாங்க பற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். இப்போ பேர் நியூமராலஜி படி பேர் வைக்கிறாங்க. ஆமாம், அதுவுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார். நம்ம வந்து கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலைக்கு, தெய்வ சக்தி இருக்கிற சிலைக்கே நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லி அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி ஆராதனை சொல்லி உருவேற்ற வேண்டியதாக இருக்குன்றப்போ நம்ம பேர் வந்து சரியில்லை, தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேரை மாற்றிடுறோம். பேரை மாற்றினதுக்கு பிறகு அந்த பேரை கூப்பிடுறோம், ஓகே. ஆனால் அந்த பேருக்கும் நம்ம ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா சார்? கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னாக்கா, கடவுளுக்கு அப்படி தான் சொல்கிறோம். கடவுளுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். எதுக்குனாக்கா அவ்வளோதான் அந்த பவர் அவருக்கு செய்ய ஒரு சில விஷயம்லாம் பண்ணும்போது அந்த பவர் கோயிலுக்குள்ளே அவ்வளோதான் இருக்கும். திருப்பி பவரை ஏற்றணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நியூமராலஜி படி பேரை வச்சாச்சு. அந்த பேர் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். திருப்பி அவங்க கோயிலில் வந்துட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணுறாங்க, மனுஷனுக்கு பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த பவரை நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கணுன்னாக்கா உங்கள் பேரில் வந்துட்டு இப்போ கோயிலில் அங்கே பண்ணக்கூடாது. அப்போ எங்கே பண்ணணுன்னாக்கா, ஒன்றும் கும்பாபிஷேகம் நடத்துகிற கோயிலுக்கு போகலாம், அங்கே பவர் கிடைக்கும். அது எங்கே போக முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. யாகம் நடத்துகிற கோயிலுக்கு போகணும். அங்கே போனோம்னாக்கா யாகம் பண்ணுற இடத்துல அர்ச்சனை ஆராதனை பண்ணலாம். அப்போ உங்கள் பேரை ராசி நட்சத்திரம் சொல்லி பண்ண வைக்கலாம். அது யாகம். அது இந்த யாகம் வந்துட்டு எங்கே நீங்கள் போய் தேட போகிறீங்க? அப்போ உங்களுக்கு எங்கே முடிஞ்ச வரைக்கும் மாதம் ஒரு முறை போயிட்டு யாகம் நடத்துகிற எங்கேயாவது ஒரு கோயிலில் நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு அப்போ உங்கள் பேரை ராசி நட்சத்திரத்தை சொல்லி அப்போ நீங்கள் பண்ணிக்கும்போது உங்களுக்கு உரி ஏறும். அதனால் ஒரு பேரை மாற்றிட்டாக்கா பேசாமல் விட்டுட்டாக்கா, இல்லை சார் நான் பேர் மாற்றி 35 வருஷமாக இருக்கேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. 35 வருஷம் ஆனால் கூட கடவுளுக்கு 12 வருஷம் ஒருக்க கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். உங்களுக்கு பேர் வச்சுட்டு அதோடு விட்டுடுறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன், போன வருஷம் வச்சேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. மாதத்துக்கு ஒருக்க பவரை ஏற்றிக்கிட்டே இருக்க. எப்படி கடவுளுக்கு நம்ம வந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணுறோமோ அதேமாதிரி நமக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு யாகம் நடத்துகிற கோயிலில் மாதம் எங்கே யாகம் நடக்குதோ அங்கே போங்க. உங்கள் பேர் அர்ச்சனை ஆராதனை பண்ணிங்கனாக்கா உங்களுக்குள்ளே உரி ஏறும், அது ரீட்டைன் ஆகிடும். உங்கள் சக்தி அப்போ தான் வெளிப்படும், மேலும் மேலும் மெருகேற்றப்படும். உங்களை மெருகேற்றுறதுக்கு உங்கள் பேர் சக்தியை மெருகேற்றணுன்னாக்கா யாகம் நடத்துகிறதுல பண்ணணும். கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் தான் சார் எங்களுக்குடைய குருவே. எங்களுடைய பேரெல்லாம் மாற்றி எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறது நீங்கள் சார். நீங்கள் சொல்லிட்டீங்க யாகம் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் உங்களுடைய பேரை வந்து அர்ச்சனை பண்ணி உரு ஏற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ யாகம் எங்கே நடக்குது அப்படின்றத தேடி திரியிறதே மக்களுக்கு ஒரு பெரிய வேலையாயிடும். அப்படின்றப்போ அந்த வேலையும் எங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்டது உண்டு சார். அவர்களுக்காக, ஏன்னா நம்மளும் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கோம் குச்சிக்குளத்தூரில், திண்டிவனத்தில் வந்து ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம். நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்க ஒரு சிவாலயம். அப்படின்றப்போ அந்த ஆலயத்தின் வழியாக பேர் மாற்றம் செய்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாறுதல் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழிமுறைகள் எங்களுக்காக வச்சுருப்பீங்க சார், அதை பற்றி தான் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறதா தான் நீங்கள் போங்க யாகம் கலந்துக்குங்கன்ட்டு. இப்போ இனிமேல் நீங்கள் கேட்ட மாதிரி யாகம் எந்த கோயில் நடக்குது, நாங்கள் எங்கே போய் தேடுறது? கண்டிப்பாக அது முடியாது தான். ஏதோ பக்கத்தில் நடக்கும்போது கலந்துக்கலாம். மாதம் நடக்குமா? அது எந்த இடத்துல நடக்கும்? நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, அது ஒரு இடத்துல இருக்கும். அது மாதம் எல்லா இடத்துல நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் வர ஜனவரி மாதம் நம்ம கோயிலே, திண்டிவனம் சிவன் கோயிலே மாதம் இனிமேல் யாகம் நடத்த போகிறோம். ஜனவரி முதல் மாதம் யாகம் நடத்த போகிறோம். நம்மக்கிட்ட ஃபார்மட் நியூமராலஜி மாற்றினவங்க அவ்வளோ பேர் அதில் கலந்துக்குங்க. அவ்வளோ பேருக்கு எல்லா வசதியும் பண்ண போகிறோம். இப்போ அவங்க பேர் மாற்றம் பண்ணவங்க மட்டும்தான் அதில் கலந்துக்கணுமா, இல்லை எல்லாரும் கலந்துக்கலாம்? பேர் மாற்றம் பண்ணாதவங்களும் கலந்துக்கலாம். அதில் என்ன ஒரு ரகசியம், நான் ஏன் பேர் மாற்றவங்களும் கட்டாயம் கலந்துக்கணும்னு சொன்னேன்னாக்கா, உங்களுக்கு உரிய ஏற்றணும். எப்படி கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ண உயிர் ஏறுதோ 12 வருஷத்துக்கு இருக்கும். எப்படி கோயிலுக்கு 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகும்போது நம்ம உடம்பு கோயில் தானே சொல்கிறோம். நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம். ஆன்மீகத்தில் நம்ம உடம்பே கோயில் அப்படி தான் படிக்கிறோம். ஏன்னா கோயிலில் இருக்கிற 6 சக்கரம் நம்மகிட்டையும் இருக்குது. அப்போ அதுக்கு எல்லாமே வந்து கோயிலுக்கு மாதிரி நான் கம்பேர் பண்ணுறோம். நமக்கு பேரில் உரி ஏற்றணும், பவர் ஏற்றணும். அப்போ மாதம் நம்ம கோயிலில் யாகம் நடத்த போகிறோம். பேர் மாற்றினவங்க ஏன் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா, பண்ணாதவங்க நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணாதவங்க பண்ணக்கூடாதா அப்படின்னாக்கா அர்த்தம் அப்படி கிடையாது. பண்ணவங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு பேர் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் யாகத்தில் கலந்துனாலும் அந்த யாகம் மூலயமாக உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். உங்களுக்கு அதெல்லாம் பண்ணும்போது பவர் இன்னும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும்.
பண்ணாதவங்க பண்ணக்கூடாதானாக்கா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், கேட்டதுக்காக சொல்கிறேன். ஆனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் பேர் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தவறாக இருந்ததுன்னா, பண்ணாதவங்களுக்கு தவறாக இருந்ததுனாக்கா நீங்கள் யாகம் பண்ணும்போது எது இருக்கோ அது அதுவாக தான் ஆயிரும். அப்போ உங்கள் வைப்பு கூட தவறானது தானே கிடச்சிரும். அது நடந்துடக்கூடாது. அதுக்காக வந்து நான் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல, நீங்களும் வரலாம். அது கரெக்டாக இருந்தால் சந்தோஷம். உங்கள் பேர் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தவறு இல்லை. இல்லையா என் பேர் இந்த பேர் தான், என் பேர் நல்லா பேர் பவர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கிறேன், தாராளம் வரலாம். அது உங்களுக்கு மனசில் சரின்னு பட்டுருச்சுன்னா வரலாம். அதுதான். ஏன்னா அந்த யாகம் வந்துட்டு பவரை கூட்டுறதுக்கும் உரி ஏற்றுறதுக்கும் பவர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கும் உங்களை பாலிஷ் பண்ணுறதுக்கும் அது ரீவைட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் சரி. அப்போது கட்டாயம் இருக்குது. எல்லா வசதிகளும் செஞ்சு தான் கொடுக்க போகிறோம். எல்லா வசதி மீன்ஸ் வந்துட்டு வந்தவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு உண்டு, வந்தவங்களுக்கு தங்குறதுக்கு ஃபுல்லாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும். எத்தனை பேர் வராங்களோ எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்கு உண்டு. ஜனவரிலேருந்து நம்ம திண்டிவனத்தில் சிவன் கோயிலில் ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் திண்டிவனம் சிவன் கோயிலில் கட்டாயம் நம்மக்கிட்ட மாற்றணுங்க. அவ்வளோ பேரும் வரலாம், யாகத்தில் கலந்துக்கலாம். மாதம் மாதம் நடக்கும். ஒவ்வொரு யாகத்தில் வந்துட்டு வந்தது யாகத்துக்கு, யாகத்தை பார்க்குறீங்க, பிடிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் யாகம் முடிகிற வரைக்கும் இருக்கிறீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் வரீங்க. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ பேர்லேயும் அர்ச்சனை எல்லாமே நடக்க போகுது. யாகத்தில் கலந்துக்கிட்டாலே போதுங்க. அந்த யாகத்தில் வர அந்த புகை மண்டலம் இருக்கு இல்லையா, அது நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு உள்ளே கலந்துருச்சுனாவே போதும். அதுவே உங்களுக்கு பெரிய இது கொடுக்கும். ஸோ அதில் வந்து அர்ச்சனை ஆராதனை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பாலிஷ் பண்ணுறோம். ஸோ மெருகேற்றுறோம், உரி ஏற்றிக்கிறோம். நிறைய சமாச்சாரம் நடக்குது. ஜனவரிலேருந்து கட்டாயம் நடக்கும். எல்லோரும் கலந்துக்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஆசை மக்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக நீங்கள் இருக்கீங்க சார். இப்போ வந்து அடுத்தடுத்து மக்கள் வந்து மாதம் மாதம் நாங்கள் வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவிட்டியை ஏற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த யாகங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.